ஆமாம். இப்போ கும்ப லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா, குரு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறார். இந்த லக்னத்துக்கு குரு யாரு? தன லாபாதிபதி. அதை சொல்லும்போதே தன லாபாதிபதி 6ல் உச்சம். அதனால பொருளாதாரத்தில் எந்த தடையும் இல்லை. நல்லா கொடுக்கும். உத்தியோக ரீதியாகவும் கிடைக்கும். இவங்களுக்கு வர வேண்டிய பணம் பாக்கி சாக்கி எல்லாம் வந்துடும். இதெல்லாம் வந்துடும். இதை எப்படி பயன்படுத்துறது? ஏன்னா லக்னாதிபதியே விரையாதிபதியாகி 2ல் இருப்பதால் தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். வந்த பணம் இந்த கடலில் நடக்கிற பெருக்கான மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் தேவைகளுக்கு செலவழிச்சுக்கிட்டு இருந்தால் போதும். 1. 6ஆம் இடம் ஜலராசினா புது கடன் உருவாகத்தான் செய்யும். இந்த கடனை உருவாகிறது எதுக்கு அப்படின்றத நம்ம கொண்டு போகணும். அதை பயனுள்ள எக்ஸ்பென்சஸாக நம்ம பண்ணணும். பட் அதே குரு பார்க்குற பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, இன்னொன்று 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இப்போ பல பேர் என்ன செய்வாங்க, 6ஆம் இடத்துல இருக்கும்போது வேலையை பார்த்துக்கிறதான்னு சொன்னால் நான் சுயதொழில் பண்ண போகிறேன்னு சொல்லி கடன் வாங்கி சுயதொழில் போனாங்கன்னா பூராத்தையும் விட்டுட்டு இதுக்கு மேலே நான் சும்மாவே கும்பலக்கிறதுக்காக சொந்த தொழிலுக்கு வராங்கடா, சொத்தை இழந்துருவீங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அதை விட இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால் லக்னத்துக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் பார்வையால் வந்து லக்னத்துக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ இந்த குரு சனி சாரத்துக்கு வந்துட்டாரா, இப்போ 2 விஷயத்தை நம்ம செய்யலாம். ஒரு விவசாய இடம் வருது, வாங்கி போடலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி வருது, வாங்கி போடலாம். இதை வாங்கி போட்டாச்சுன்னா காலத்துக்கு ஏதாவது ஒரு காலத்தில் உனக்கு உதவும்.